உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர்ல காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தைத்த காணொலிகளை 10 லட்சம் கொடுப்பதாக கூறியும் அதை கொடுக்க அந்த தொழிலாளி மறுத்துட்டாரு. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர்ல ஒரு அவதூறு வழக்கில் ஆஜராக ராகுல் காந்தி கடந்த ஜூலை 26ஆம் தேதி சென்றிருந்தாரு. அப்போ சாலையோரத்தில் ராம்சேட் என்பவர் காலணிகளை தைக்கும் பணியை செய்து கொண்டிருந்தாரு. மிகவும் சேதமடைந்த ஒரு சிறிய கொட்டகைக்குள்ள உட்கார்ந்தபடி அவர் செருப்பு தைத்து கொண்டிருந்தாரு. அப்போ அவ்வழியா சென்ற ராகுல் அந்த தொழிலாளியின் நிலையை பார்த்து காரை நிறுத்துமாறு சொன்னார். அங்க அந்த தொழிலாளியிடம் சென்று பேசி நலமும் விசாரிச்சாரு. அப்போ அந்த தொழிலாளி ராம்சேட் கூறுகையில, நான் 40 ஆண்டுகளா காலணிகளை தைத்து வர்றேன், வாழ்க்கையில நான் பார்க்காத கஷ்டங்களே இல்லைன்னு ராகுலிடம் தான் படும் கஷ்டங்களை வேதனையோட தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்டதும் ராகுல் காந்தி அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய முடிவெடுத்தாரு. அதோடு ராகுல் காந்தி ஒரு ஷூவை எடுத்து தனக்கு தைக்க கற்றுக் கொடுக்குமாறும் கேட்டார். அப்போ அதிர்ச்சி அடைந்த ராம்சேட், நீங்கள் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ராகுலும் பெருந்தன்மையாக, எந்த வேலையும் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு கிடையாது, யார் வேண்டும்னாலும் எந்த வேலையும் செய்யலாம், எனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னார். உடனே சற்று தயக்கத்தோட அந்த காலனியை எப்படி தைப்பது என்பதை ராகுல் காந்திக்கு ராம்சேட் சொல்லிக் கொடுத்தாரு. பிறகு ராகுலும் ராம்சேட் சொல்லிக் கொடுத்தது போல் ஷூக்களை கோந்து போட்டு ஒட்டி தைத்தார். ராகுல் ஷூ தைப்பது போன்றோம் ராம்சேட்டுடன் நிற்பது போன்றோம் புகைப்படங்களும் வீடியோக்களும் வைரலாகிச்சு. இதனால் ராம்சேட் பிரபலம் அடைஞ்சார். அந்த வழியாக கார்கள் பைக்கில் செல்வோரெல்லாம் ராம்சேட் கடையை பார்த்ததும் நிறுத்தி அவரோட செல்ஃபி எடுத்துக்கொள்கிறாங்களாம். அதுபோல் மாவட்ட நிர்வாகமும் ராம்சேட் கடைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா, எந்த உதவி வேண்டுமானாலும் சொல்லுங்கன்னு தெரிவிக்கிறாங்களாம். ராம்சேட் நீண்ட காலமாக மின்சாரமே இல்லாத கடையில் தான் இருந்து வர்றாரு. இந்த நிலையில் அடுத்த நாளே ஒரு காங்கிரஸ் தலைவர் ராம்சேட் கடைக்கு ஒரு பெரிய தையல் மிஷினோட வந்திருந்தார். அவர் ராகுல் கொடுத்தனுப்பியதாக கூறி இனி கைகளில் யாருடைய காலணிகளையும் தைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து ராம்சேட் சொல்லும்போது, ராகுல் காந்தி கொடுத்து அனுப்பிய மிஷின் எனக்கு மிகவும் உதவியாக இருக்குது, அவர் வந்ததும் என் வாழ்க்கையே மாறிடுச்சு, அதிலும் ராகுல் காந்தி தைத்து கொடுத்த ஷூவை பலர் கேட்டு என்னை அணுகிறாங்க, ஒருவர் 5 லட்சம் தருவதாக சொன்னார், நான் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டேன், மேலும் ஒருவர் 5 லட்சம் சேர்த்து மொத்தமாக 10 லட்சம் கொடுப்பதாகவும் சொன்னார். அப்போது நீங்கள் 10 லட்சம் இல்லை எத்தனை கோடி கொடுத்தாலும் ராகுல் தைத்து கொடுத்த செருப்பை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அத்தோட ஒரு 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 பை முழுவதும் பணமாக தருகிறேன், அந்த ஷூ மட்டும் கொடுத்துருமாறும் கேட்டார். அப்பையும் நான் மறுத்துட்டேன். ராகுல் காந்தி தைத்த ஷூவை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இன்னும் சொல்லப்போனால் அந்த ஷூவோட உரிமையாளர்கிட்ட கூட நான் கொடுக்க மாட்டேன், அவருக்கு நான் ஷூக்கு உண்டான விலையை கொடுத்துருவேன். ராகுல் வாங்கி கொடுத்த மிஷின் மின்சாரத்தில் இயங்கக்கூடியது, ஆனால் என் கடையில் மின்சாரம் இல்லை, எனவே என் மகன் வீட்டில் மின்சார இணைப்பு இருக்குது, அங்கே அந்த மிஷினை வச்சு தைப்பேன்னு சொல்லியிருந்தார். இப்போது நானும் ராகுலும் பார்ட்னர்கள் எனவும் நகைச்சுவையாக பேசியிருந்தார் ராம்சேட். हमको बहुत मजा मिला, बहुत बड़ी मान सम्मान मिल रही है। गाड़ियाँ रुक रुक के रामचंद भाई। हाँ जी, सेल्फी भी सुन रहे हैं, आदमी ले रहे हैं आके। हाँ जी, हमारे कंधे हाथ रख के लोग फोटो खींच खींच के जा रहे हैं, बहुत से लोग। राहुल जी का फोन आया था क्या आपके पास? राहुल जी के तीसरे दिन आया था फोन, मेरा हाल चाल लिए थे। क्या बोले फोन पे? फोन पे बोले, क्यों रामचंद जी क्या हाल चाल है, कैसे हो, कोई छेड़ता तो नहीं, कोई परेशानी तो नहीं है, कोई दबाव तो नहीं है जी। रामचेत जी, जो चप्पल और जूता राहुल जी ने बनाया था, जी जी, उसका आपको क्या मार्केट में वो मिल रहा है? ये तो नहीं बता सकते जी बहुत से जगह से फोन आ रहा है। जी। दूसरे दिन से उस चप्पल की कीमत लगने लगी। क्या कीमत लग रही है मार्केट? पहले तो कम था, अभी कल हमें एक बंदा प्रतापगढ़ का फ़ोन किया जी। और बोला कि क्यों आपके यहाँ राहुल गांधी चप्पल सिले हैं, हम कहें हाँ जी सिले हैं। जी बोले वो चप्पल हमें दे दो भैया, 5 लाख हम तुम्हें दे रहे हैं। जी। हम कहा भैया 5 लाख रुपए तो हमें नहीं चाहिए, हमें चप्पल देना नहीं है। कहीं बोले ऐसे मत बोलो, चलो तुम्हें ऐसी परेशानी 10 लाख देते हैं, जी। आप हाँ करो, हम 10 लाख रुपए तुरंत दे देंगे। उसके पहले भी आपके पास फोन आया था कि झोला भर के रुपया दे रहे हैं, हाँ जी, उसको भी बताइए जरा। वैसे फ़ोन आया तो इसी तरह से उन्होंने कहा, हमने मना कर दिया। फिर उन्होंने बोला कि तुम मुंह खोलो, हम थैला भर के झोला भर के रुपया देंगे, तुम मुंह खोलो कितना चाहिए तुम्हें। हमने कहा अबे फ़ोन रख, हमें चप्पल नहीं बेचना है। क्यों नहीं बेचना? हमें नहीं बेचना है। हमारे राहुल गांधी इतना बड़ा मसीहा नेता हमारे पास आए, हमारे पास बैठ करके और हमारे दुकान पे उन्होंने चप्पल सिला है, हम उस चप्पल को किसी को नहीं देंगे। उस चप्पल को शीशा में करा के अपने जान की टुकड़े की तरह अपने दुकान में रखेंगे सजा के।